நிலையை மாற்றிய சூரிய பகவான் உருவாகும் ரவி யோகத்தால் கோடிகளில் புரளப்போகும் 6 ராசிகள். மிதுன ராசியில் 5வது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். ஜாதகத்தில் 5வது வீடு என்பது குழந்தைகள், காதல், படைப்பாற்றல், மகிழ்ச்சி, கலை, பொழுதுபோக்கு, அதிர்ஷ்டம், புண்ணியம் ஆகியவற்றை குறிக்கிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் காதல் மற்றும் திருமண முயற்சிகளில் பெரிய வெற்றியை பெறுவீர்கள். மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்காணலில் வெற்றியை பெறுவீர்கள். குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள். குழந்தை இல்லாமல் தவித்து வரும் தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நேர்காணல் முடித்து வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். குடும்ப சண்டைகள் தீரும். வருமானம் பல வழிகளில் அதிகரிக்கும். கடகம், சூரியனின் இந்த பெயர்ச்சி கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்ற இருக்கிறது. இதுவரை கிடைக்காத புதிய அதிகாரத்தை பெற இருக்கிறீர்கள். பணியிடத்தில் புதிய யோசனைகளை செயல்படுத்தி மற்றவர்களை காட்டிலும் முன்னேறி செல்வீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கிடைக்கலாம். வீடு மற்றும் வாகனம் வாங்கும் போது யோகம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிறு சிறு பூசல்கள் தீர்ந்து நெருக்கம் அதிகரிக்கும். சொத்து பிரச்சனைகள் தீர்க்கப்படும். தொழில்துறை மற்றும் வேலை தொடர்பாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில்லாதவர்களுக்கு விரும்பிய இடத்தில் வேலையை பெறுவீர்கள். தனுசு ராசியின் 11வது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். ஜாதகத்தில் 11வது வீடு லாபஸ்தானமாகும் என்று அறியப்படுகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வழிகளில் இருந்து பணம் வரவை எதிர்பார்க்கலாம். தொழிலில் நீங்கள் எதிர்பாராத லாபத்தை ஈட்டலாம். இதன் காரணமாக நீங்கள் ஆடம்பர பொருட்கள் அல்லது புதிய சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள். நிலுவையில் இருந்த பழைய கடன்களை அடைத்து மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து பிரச்சனைகள் தீர்ந்து சொத்துக்கள் உங்களின் வாரிசுகளின் கைகளுக்கு வந்து சேரும். மகர ராசியின் 10வது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். ஜாதகத்தில் 10வது வீடு என்பது கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இது வேலை, தொழில், சமூக அந்தஸ்து மற்றும் சாதனைகளை குறிக்கிறது. சூரிய பகவானின் இந்த சஞ்சாரத்தால் மகர ராசிக்காரர்கள் வேலை மற்றும் தொழிலில் மிகப்பெரிய பலன்களை அடைய இருக்கிறீர்கள். சிறிதாக தொழில் செய்து வருபவர்கள் அதை பெரிதாக விரிவாக்கம் செய்யவோ அல்லது வெளிநாடு விரிவாக்கம் செய்யும் பணிகளுக்கோ செல்ல வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்கும். வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை பெருக்கும். குறைந்த ஊதியத்தால் வேலை பார்த்து வருபவர்கள் கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலைக்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது.